கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளில் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வருகை சார்ந்த, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு சார்ந்த, ஆண்டவருடைய ராஜ்யம் சார்ந்த, இந்த பூமி வெந்துருகும், வானம் பாயை போல சுருட்டப்படும், புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும், இந்த மாதிரிப்பட்ட நாட்கள் நிகழ்ச்சிகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு தொடர்பாக கற்பிக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷ செய்திகளிலே கடைசி பகுதிகளுக்குள் நாம் வந்திருக்கிறோம். கடந்த தடவை நாம் சந்தித்த பொழுது கிறிஸ்துவின் வருகை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக இரகசிய வருகை என்ற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். இரகசிய வருகை, வருகைகள் எத்தனை வகைப்படும்? அந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடித்து விட்டு இரகசிய வருகை என்றால் என்ன, அது வேதத்தில் காணப்படுகிறதா, நிறைய நாட்களில் அறிவிக்கப்படுகிறது என்பது குறித்து சற்று ஆழமாக நீளமாக வேதத்தின் வெளிச்சத்தில் பார்க்க இருக்கிறோம். அவர் எப்படி சொன்னார், இவர் இப்படி சொல்லுகிறார் என்பதல்ல, ஆண்டவருடைய வேதம் சொல்வதை பற்றி மட்டும் நாம் பார்க்க போகிறோம். அவர் இவர் சொல்வதெல்லாம் தவறாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருப்பதினாலே இரகசிய வருகை என்ற தலைப்பிலே இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். சரி, ஏற்கனவே நான் கேட்ட கேள்வி, வருகைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? எல்லாரும் நிச்சயமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மை, ஆண்டவருடைய முதலாம் வருகை மாம்சத்தில் வந்தது. ஆண்டவர் கிறிஸ்மஸ் மாம்சத்தில் ஆண்டவர் வெளிப்பட்டது, பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து பெத்லகேமில் 6 நபர் பிறந்தது. இது மாம்சத்தில் வந்த வருகை, முதல் வருகை. அதற்கடுத்தாற் போல ரெண்டாம் வருகை தானே. பிறகு இதற்கு 3 வருகைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கும் வயசு ஏறக்குறை 80. நானும் பல தடவை வேதத்தை வாசித்திருக்கிறேன். இந்த வருகை சார்ந்த ப்ளஸ் மைனஸ் எல்லா புத்தகங்களையும் நான் வாசித்திருக்கிறேன். நான் பார்த்த அளவிலே முதலாவது வருகை, 2வது வருகை, அவ்வளோதான். ஆனால் 3ஆம் வருகை என்று சொல்லக்கூடிய அளவிலே மாம்சத்தில் வந்த வருகை, அதற்கடுத்தாற் போல இரகசிய வருகை, அதற்கடுத்தாற் போல பகிரங்க வருகை என்று சொல்லி 3 வருகைகளை கற்பிக்கிறார்களே, அதை பின்தொடரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை நான் கண்டு ஆச்சரியப்படுகிறேன், அதிர்ச்சியும் அடைகிறேன். ஆரம்பத்தில் கூட அப்படித்தான் போல என்று நான் நினைத்து இரகசிய வருகை பகிரங்க வருகை என்று பேசிக்கொண்டிருந்தேன். ஆனால் வேதத்தை கருத்தாக பார்க்கும் பொழுது அதில் நிறைய பிழைகள், முரண்பாடுகள் இருக்க நான் காண்கிறேன். அவற்றை குறித்து நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். என்னை பொறுத்தளவிலே ஆண்டவருடைய வருகை பற்றிய அறிகுறிகள் முக்கியமல்ல, ஆயத்தம் முக்கியம். இந்த கருத்தை மனதில் வைத்து இந்த வருகை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இரகசிய வருகை என்ற சொற்கள் வேதத்தில் இல்லை. இரகசிய வருகைக்கும் வேதத்தில் ஆதாரம் இல்லை. நன்றாக படித்துவிட்டு
ரகசிய வருகை என்று சொல்கிறார்கள். அந்த வசனங்களை எல்லாம் உங்களுக்கு குறிப்பிட்டு எப்படி என்று உங்களோடு சேர்ந்து நான் இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக படிக்க விரும்புகிறேன். வேதத்தில் ஆதாரம் இல்லை. இப்போ திரித்துவம் என்ற வார்த்தை வேதத்தில் இல்லை. அதற்காக திரித்துவத்தை விசுவாசிக்காமல் இருக்கிறோமா? விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் ஆழ்தத்துவம் 1 யோவான் 5:7 பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி, இம்மூவரும் ஒருவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரித்துவ வசனம். எபேசியர் 4:6 இந்த தேவன் எல்லார் மேலும் பிதா, எல்லாரோடும் இம்மானுவேல் இயேசு, எல்லாருக்குள்ளும் பரிசுத்தாவியானவர். திரித்துவ வசனம் வேதத்தில் உண்டு. திரித்துவ ஆழ்தத்துவங்கள் 3 ஆழ்தத்துவங்களும் ஒரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய காட்சியை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே 22ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். கடைசி அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். அந்த வசனத்தை ஒரு தடவை நாம் பார்த்து விடுவோமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22 முதல் வசனம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, பரிசுத்தாவியானவர், தேவனும் பிதா, ஆட்டுக்குட்டியானவரும் குமாரன் இயேசு கிறிஸ்து இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆக பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் ஒரே தெய்வம் 3 ஆழ்தத்துவங்களிலே விளங்கக்கூடிய காரியங்களையும் காட்சிகளையும் வேதத்தில் வாசிக்கிறோம். திரித்துவம் என்ற வார்த்தை இல்லாவிட்டாலும் திரித்துவத்தை பற்றிய ஆழ்தத்துவம், ஆசீர்வாதம், எல்லா காரியங்களும் வேதத்தில் சொல்லப்படுகின்றன. ஐயா, ஆசீர்வாதம் சொன்னீங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. சரி, வேதத்தில் ஒரு வார்த்தை இல்லை என்று சொன்னால் அதனாலே அந்த தத்துவத்தை, அந்த கொள்கையை நாம் விசுவாசிக்க கூடாது என்பதல்ல. ஆனால் ரகசிய வருகை என்ற வார்த்தை வேதத்தில் இல்லை. அதற்கு வேதத்தில் ஆதாரமும் இல்லையே. நியாயப்படி வெளிப்படுத்தின விசேஷத்திலே ரகசிய வருகை குறித்து நிச்சயமாக பரிசுத்தாவியானவர் சொல்லி இருக்க வேண்டும். அது முக்கியமான புத்தகம். வேதத்திலே சொல்லலையே. பகிரங்க வருகையில தான் ஆரம்பிக்கிறது. பகிரங்க வருகை இல்லை, 2ஆம் வருகையில தான் ஆரம்பிக்கிறது. எப்படி? 1ஆம் அதிகாரத்திலேயே பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அங்கேயே ஆரம்பித்திருக்கலாம். ரகசிய வருகை, போக போக பகிரங்க வருகை என்று சொல்லலாம். அப்படி இல்லையே. 7ஆம் வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ, கிறிஸ்தவர்களோ புறமதஸ்தவர்களோ, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களோ விசுவாசியாமல் போகிறவர்களோ யாவும் காணும். ரகசிய வருகை என்ன காணாதாமே? கண்கள் யாவும், முந்தினவர்கள், பிந்தினவர்கள், இன்னும் பிறக்க போகிறவர்கள், எல்லாருடைய கண்களும் ஆண்டவருடைய வருகையிலே அவரை காணும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ரகசிய வருகையிலே வெளிப்படுத்தின விசேஷம் தொடங்கவில்லையே. அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். அவரை குத்தினவர்கள் யார்? அவங்க சிலுவையில் அறைந்தவர்கள், 2000 வருஷத்துக்கு முற்பட்டவர்கள் அவரை காண்பார்கள். அவர்களுக்கு அது ரகசியமாக இருக்காது. அவர்களுக்கு அது வெளியரங்கமாக இருக்கும், பகிரங்கமாக இருக்கும். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து, ரகசிய வருகையில் பார்க்க முடியாதமே. எல்லாரும், படைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். ஆமேன் சொன்ன பிறகு அதற்கு பிறகு வித்தியாசமாக சிந்திக்க வேண்டிய தேவையில்லையே. 1ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவர் வெளியரங்கமாக வரக்கூடிய வருகையின் விளம்பரம் அங்கே சொல்லப்பட்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் முடிய ரகசிய வருகை காணவில்லையே. ஆனால் இதுதான் ரகசிய வருகை என்று சொல்லி அதிக பிரசங்கித்தனமாக விளக்கக்கூடியவர்கள் உண்டு. எப்படி? ஒவ்வொன்றாக பார்ப்போமே. திருடனை போல ஆண்டவர் நான் வருவேன் என்று சொன்னாரு. திருடன் சொல்லிக்கிட்டா வருவான். அதுபோல நினையாத நேரத்தில் ஆண்டவர் வருவார். நினையாத நேரம் அவருடைய ரகசியமான நேரம். உண்மைதான். அதற்காக ஆட்கள் பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லவில்லையே. ஒரே படுக்கையில 2 பேர் இருப்பார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்றுதான் சொல்லப்படுகிறதே ஒழிய ஒருவருக்கு தெரியும் இன்னொருத்தருக்கு தெரியாது. ஒருவர் பார்ப்பார் இன்னொருவர் பார்க்க மாட்டார் அப்படி சொல்லலையே. வயலில் 2 பேர் இருப்பார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று இருக்கிறது, இன்னொரு அவர் வருவது தெரியாது என்று இல்லையே. எல்லாருக்கும் தெரியும்.
ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், இன்னொருவர் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார் என்று வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர் வரும் வேளையை, நாளிகையை ஒருவரும் அறியாதிருக்கிறபடியினாலே விழித்திருங்கள் என்று சொல்வதாக வேதத்தில் வாசிக்கிறோம். விழித்திருக்கிறவர்களுக்கும் அது ரகசியமாக இருக்காதே, அவர்கள் பார்ப்பார்களே. ரகசிய வருகை. இன்னும் ஆச்சரியமான சில வசனங்களை பார்க்கும் பொழுது மார்க் 13ஆம் அதிகாரம் பாருங்கள். மார்க் 13ஆம் அதிகாரத்தில் நாம் காணுகையில் ஆண்டவருடைய வருகை ஆண்டவருக்கே தெரியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? நானா சொல்றேன், வேதம் சொல்லுகிறது. மார்க் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அந்த நாளையும், எந்த நாள்? ஆண்டவருடைய வருகையின் நாள். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பிதா ஒருவருக்கு தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாதாமே அவர் வரக்கூடிய நாள். அது ரகசியமாக இருக்கும். ஆனால் ரகசிய வருகை அல்ல, பகிரங்க வருகை. வந்த பிறகு எல்லாத்துக்கும் தெரியும், வருகிற போதே எல்லாருக்கும் தெரியும். பிதா ஒருவரே அறியா. ஐயா, இதுல அதிர்ச்சி அடைகிறதுக்கு என்ன இருக்கு? ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? குமாரனும் அறியாருன்னு போட்டிருக்க அந்த வசனத்துல. ஆண்டவர் வருவது ஆண்டவருக்கே தெரியாதாமே. அப்படியா? அதை வசனம் பாருங்க, 32, மார்க் 13:32. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். குமாரனும் அறியார். சொல்லுவது யார்? குமாரன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் வருவது எனக்கே தெரியாது. அந்த நாளிகை, அந்த நாள், அந்த நிமிஷம் ஆண்டவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஐயா இதை விளக்குவது? ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்குமா? தெரியும். எப்போ? இப்போ. ஏன் தெரியாமல் இருந்தது? ஆண்டவருடைய நாட்களிலே 33 வருஷங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தாரே, உலாவினாரே, எல்லாம் அவருக்கு தெரியாது. பல காரியங்கள் அவருக்கு மறைக்கப்பட்டிருந்தன. காரணம், அவர் மறைத்துக் கொண்டே அல்லது மறைக்கப்பட்டு கொண்டே இந்த உலகத்தில் வந்தார். புரியலையா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மையத்தாமே வெறுமையாக்கி எல்லாத்தையும் வெறுமையாக்கிட்டார். He emptied himself. தன்னுடைய எல்லா காரியங்கள், அறிவு, புத்தி, தீர்க்க தரிசனம், எல்லா காரியங்களும் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு, உதறி தள்ளிவிட்டு மனுஷ ரூபமாக இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவானிலே, என் பிதா என்னை விட பெரியவராய் இருக்கிறார். My father is greater than I am. என் பிதா என்னை விட பெரியவராய் இருந்தார் நீ சொல்லல. என் பிதா என்னை விட பெரியவராய் இருப்பார் நீ சொல்லல, இருக்கிறார். My father is greater than I am. எதுக்காக? தேவனுடைய ரூபமாய் இருந்தோம். அவர் தேவனுடைய ரூபம்தான், தேவன்தான். அது அவர் சம உரிமையாக கொள்ளையாடாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, அவரே தம்மை வெறுமையாக்கி கொண்டார். எல்லாவற்றையும் வெறுத்து தள்ளி நம் சாயலாக இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டார். தேவன் உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்திலே வெளிப்பட்டது பிதாவா? மாம்சத்திலே வெளிப்பட்டது பரிசுத்தாவியானவரா? தேவன் இயேசு குமாரன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். வெளிப்பட்ட மாம்சத்திலே வெளிப்பட்டவர் யார்? தேவன். யார் அது? இயேசு. அப்போ இயேசுவானவர் கடவுள் இல்ல, அவர் தேவன் இல்ல, அவர் தேவகுமாரன் தான், அப்படி சொல்ல முடியுமா? வேதத்தை நன்றாக வாசியுங்கள், முழுமையாக வாசியுங்கள். அரை குறையாக வாசித்து விட்டு ஆத்துமாக்களை குழப்பாதிருங்கள், திருச்சபைகளை சிதற பண்ணாதிருங்கள், சீரழிக்காதிருங்கள். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தம்மைத்தாமே வெறுமையாக்கி இந்த உலகத்திலே வந்த பொழுது அந்த 2000 வருஷங்கள் பிதா அவரை விட பெரியவர். எப்படி? அவர் வெறுமையாக்கி கொண்டு வந்திருக்கிறாரே, தன்னை சிறுமைப்படுத்திக் கொண்டு சிறியதாக ஆக்கி கொண்டு இந்த உலகத்தில் வந்திருக்கிறாரே. அதுபோல அப்படி வந்த நாட்களிலே 33 வருஷத்திலே அவர் வருவது அவருக்கே மறைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆமாய்யா, 2000 வருஷம் முடிஞ்சு போச்சா? இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தாம் வருவது தெரியுமா? தெரியும். ஏனென்றால் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவனை
ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற அவருடைய ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி யோவான் 1:18 நாம் பார்க்கிறோம். குமாரன் என்ற சொல்லுக்கு பிள்ளை என்றோ புத்திரன் என்றோ மகன் என்றோ பொருள் அல்ல. குமாரன் என்றால் பிரதிநிதி என்ற அர்த்தம், வெளிப்படுத்துகிறவர் என்ற அர்த்தம். The word son means revealer or representative. அவருடைய குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். கடவுளை யாரும் காண முடியாது, கடவுளை இயேசு மூலமாக காண முடியும் என்று வேதத்திலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். காரணம், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ரோமர் 9:6 அவர் மேலான தேவன். தீத்து 2:13 அவர் மகாதேவன். 1 யோவான் 5:14 அவர் மெய்யான தேவன், அவர் தெய்வம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, திருடனை போல வருவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதன் விளக்கம் என்ன? நினையாத நேரத்திலே கர்த்தர் வருவார். அவர் வரக்கூடிய வேளையை ஒருவரும் அறிய முடியாது. நினையாத நேரத்தில் அவர் வருவார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சரி, ரகசிய வருகையை அதிகமாக பிரஸ்தாபப்படுத்தக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய 1-2 காரியங்களை பார்ப்போமா? வெளிப்படுத்தும் விசேஷத்திலே 1 அதிகாரத்திலே 7 கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் காணும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்கு பிறகு சபைகள் வருகின்றன. வெளிப்படுத்தும் விசேஷம் 1 அதிகாரம் 11 நாம் பார்க்கையிலே அங்கே என்ன வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தும் விசேஷம் 1:11. அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. 7 சபைகள், 7 சபைகளுக்கு கடிதங்கள், நிருபங்கள் ஆண்டவர் சொல்ல சொல்ல யோவான் எழுதுகிறான். எங்கே இருந்து எழுதுகிறான்? பத்மு தீவில் இருந்து எழுதுகிறான். அது கைதிகளுடைய ஒரு இருப்பிடம். பத்மு தீவு சிறைச்சாலை என்று கூட சொல்லலாம். அங்கிருந்து ஆண்டவர் கொடுத்த பரலோகத்தின் காட்சிகளை எழுதுகிறான் என்று சொல்லி வேதத்தில் வசிக்கிறோம். யோவான் இருப்பது எங்கே? பரலோகத்தில, பத்மு தீவில? பத்மு தீவிலே. சரியா? தரிசனம் காண்கிறான் பரலோகத்தின் காட்சிகளை. அவ்வளவுதான். 7 கடிதங்கள் 7 திருச்சபைகளுக்கு எழுதப்படுவதாக நாம் பார்க்கிறோம். 4 அதிகாரம் பாருங்கள். இங்கேதான் வேடிக்கை, இங்கேதான் விபரீதமான விளக்கம். 4 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு 7 கடிதங்கள் எழுதி முடித்த பின்பு, இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். எங்கே இருந்து காண்கிறான்? பத்மு தீவில் இருந்து கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடைய பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னது. காண்பிப்பேன் என்று விளம்பினது என்று வாசிக்கிறோம். எங்கே ஏறி வா? யோவானுக்கு பரலோகத்திற்கு போகக்கூடிய சான்ஸ் கிடைத்தது. அவன் பரலோகத்துக்கு ஏறி போகிறான். பரலோகத்தின் காட்சிகளை பூமியில் இருந்தே, பத்மு தீவில் இருந்தே அவன் பார்க்கிறான். காட்சிகளை அவன் காணுகிறான், ஒழிய ஏறி போகவில்லை. அப்போ இந்த வேதத்தை தவறாக போதிக்கக்கூடிய சில பிரசங்கிமார்கள் என்ன சொல்கிறார்கள்? யோவானை பரலோகத்திற்கு ஆண்டவர் அழைத்து விட்டார், அவன் ஏறி போனது தான் எடுத்துக்கொள்ளப்படுவது. ஏனென்றால் 2 அதிகாரத்திலே சபை, 3 அதிகாரத்திலே சபை, 4 அதிகாரத்திலே திருச்சபையானது தேவராஜ்யத்திற்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு முன்னடையாளமாக யோவான் ஏறி போகிறான். தப்பு. யோவான் பத்மு தீவில தான் இருக்கிறான். பரலோக காட்சிகளை பார்க்கிறான். ஆவியிலே அவன் கண்ட தரிசனங்களை குறித்து மட்டும் 4 அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து அவன் சொல்லுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் அவர்கள் என்ன விளக்குகிறார்கள்? முட்டாள்கள் என்று சொல்வதற்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. இன்னும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 2 அதிகாரத்திலே சபை, 3 அதிகாரத்திலே சபை, 4 அதிகாரத்திலே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எப்படி? யோவான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகி பரலோகத்தின் காட்சிகளை பார்க்கிறானே ஒழிய, பத்மு தீவிலே தான் இருக்கிறானே ஒழிய, அவன் பரலோகத்துக்கு போகவில்லையே. சபைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன என்று எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியுங்கிறாங்களே. எப்படி சொல்ல முடியுமா? ஏனென்றால் 2 அதிகாரம் 3 அதிகாரம் இந்த அதிகாரங்களோடு சபை என்ற வார்த்தை முடிகிறது. 1 அதிகாரத்தில் சபையை பார்க்கலாம் 11 2 அதிகாரத்தில் சபையை பார்க்கலாம், அவைகளுக்கு கடிதங்கள் எழுதப்படுகின்றன. 3 அதிகாரத்தில் சபையை பார்க்கலாம், சபைகளுக்கு கடிதங்கள் எழுதப்படுகின்றன. அதற்கு பிறகு
சபை என்ற வார்த்தை வேதத்தில் இல்லையே. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்திற்கு பிறகு சபை இல்லையே. காரணம், எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. வருகை ஆரம்பமாகிவிட்டது. ரகசிய வருகை நிகழ்ந்து விட்டது. உண்மைதானா? நீங்க சொல்றது புரியாம சொல்றீங்களா, புரிஞ்சு சொல்றீங்களா, பொய் சொல்றீங்களா? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதா? 3ஆம் அதிகாரத்துக்கு பிறகு வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சபை என்ற வார்த்தை இல்லையா? எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டதா? பாருங்களேன், கடைசி அதிகாரம் வெளிப்படுத்தும் விசேஷம் கடைசி அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது அங்கே சபை இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து விடுவோமே. 16ஆம் வசனம், வெளிப்படுத்தும் விசேஷம் 22:16. சபைகளில், சபை என்ற வார்த்தை இருக்குதே, விளங்கி கொண்டீர்களா அல்லது இன்னும் விளங்காத மாதிரி நடிப்பீர்களா? சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் என்று சொல்லி தொடர்ந்து சொல்வதாக பார்க்கிறோம். 1ஆம் 2ஆம் 3ஆம் அதிகாரங்களுக்கு பிறகு சபை என்ற வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டு முடிவதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? சபைகள். ஆமா, முதலாவது சபை எபேசு சபை 10 ஆண்டவர் சொன்னார், உன்னை இருள்மயமாக்க போகிறேன், ஆதி அன்பை நீ இழந்து போனாய், நீ மனம் திரும்பு என்று கற்பித்தாரே. அந்த எபேசு சபை மனம் திரும்பி ஆண்டவர் சித்தத்தப்படி வாழ வேண்டுமே, அதற்கு தருணம் ஆண்டவர் கொடுக்க வேண்டுமே. எடுத்துக்கொள்ளப்பட்டதா? இல்லையே. இருள்மயமாக்க போகிறேன் என்று சொன்னார். மனம் திரும்பு, ஏற்கனவே செய்த பழைய காரியங்களை மீண்டும் செய்ய என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே. சிமர்னா சபை தூஷணங்கள் மிகுந்த சபை, நீ திருந்து என்று ஆண்டவர் சொன்னாரே. பெர்கமு சபை விக்கிரக வழிபாட்டுக்கு பெயர் போன சபை, நீ திருந்து என்று ஆண்டவர் சொன்னாரே. தியத்தீரா சபை உன்னை கட்டில் கடையாக்குவேன் என்று சொல்லி மனம் திரும்ப கற்பித்தாரே. சர்தை சபை, நீ தூங்கு மிஞ்சி உயிருள்ளவனாக இருந்தோம் செத்தவனாக காணப்படுகிறாய், நீ திருந்து என்று ஆண்டவர் சொன்னாரே. பிலதெல்பியா சபை, உன்னிடத்தில் பல சிறப்புகள் உண்டு, திறந்த வாசலை தருகிறேன், நீ போய் சுவிசேஷ ஊழியம் இன்னும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரே. படிப்படியாக ஆண்டவர் சொன்னாரே. லவோதிக்கா சபை, குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறாய், உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன், மனம் திரும்பு, தட்டுகிறேன் உன் இருதயத்தின் கதவை திற எனக்காக என்று ஆண்டவர் சொன்னாரே. இந்த சபைகள் எல்லாம் தட்டுதலுக்கு திறந்து கொடுத்து அவர்கள் திருந்தி ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்பி கர்த்தருக்கு மகிமையான சபைகளாக வருங்காலத்தில் வாழ வேண்டுமே. அதற்கு சந்தர்ப்பம் என்ன? அதற்குள்ளே ரகசிய வருகையா யோவான் எடுத்துக்கொள்ளப்பட்டனா? எவ்வளவு பித்தலாட்டமான போதனைகள்! வேதத்தை கருத்தாக வாசியுங்கள், தெரியாவிட்டால் தெரிந்தவரிடத்தில் கேளுங்கள், தப்பு தப்பான போதனைகளை அள்ளி வீசாதிருங்கள். ஏனென்றால் தவறாக போதிக்கும் பொழுது வாதைகள் உங்கள் மேல் வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக அறிவிக்கிறது. எங்கே அறிவிக்கிறது? அதை வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது கூட்டாதே குறைக்காதே என்று ஆண்டவர் கற்பித்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களிலிருந்து எதையும் உன்னுடைய இஷ்டப்படி கூட்டாதே குறைக்காதே என்று சொல்லி ஆண்டவர் கற்பிப்பதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 18ஆம் வசனம் பாருங்கள், வெளிப்படுத்துகிற விசேஷம் 22:18-19. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, எச்சரிப்பின் சத்தம், ஜாக்கிரதை. சபைகளுக்கு, இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய சபைகளுக்கு, இன்னும் சுவிசேஷ ஊழியர்கள் செய்து மிஷனரி பணிகள் செய்து அநேக ஆத்துமாக்கள் திருச்சபையில் சேர வேண்டும் என்று ஆதரத்தோடு கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால், ரகசிய வருகை என்பது ஒரு கூட்டல் தானே, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். கூட்டல் கழித்தல் கணக்குக்கு தெரியுமா? அடுத்த வசனம், ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாவது எடுத்து போட்டால், கழித்து போட்டால், ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். ஜாக்கிரதை. விஷயம் தெரியாவிட்டால் புலம்பாதிருங்கள், தப்பு தப்பா பேசாதிருங்கள், குழப்பாதிருங்கள். வாதைகள் கூடும், ஆசீர்வாதங்கள் நீங்கும். உள்ளதை உள்ளபடி, இருக்கிறதை இருக்கிறதன்படி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, இந்த ரகசியம் எல்லாம் எப்படியா வந்துச்சு?
1 கொரிந்தியர் 15 பார்ப்போமா? 1 கொரிந்தியர் 15 அதில் பார்க்கும் பொழுது 51ஆம் வசனம் 51 முதல், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ரகசியம் என்ற வார்த்தை கிடைச்சு போச்சா? ரகசிய வருகை. வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தோனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறான், கடைசி வேளையிலே, கடைசி நிமிஷத்திலே எக்காலம் தோனிக்கும். கேட்குமா? கேட்கும் என்றால் அது எப்படி ரகசியமாக இருக்கும்? ஆண்டவருடைய வருகை ரகசியமானது, ஒருவருக்கும் தெரியாது. திடீரென்று வரும். ஆயத்தமாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். இதுதான் வேதம் சொல்லக்கூடிய கூற்றாகும். 1 தெசலோனிக்கேயர் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 முதல். அன்பின் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. ஆமா, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். வருகையிலே, ரகசிய வருகையிலே இல்ல, வருகையிலே. பாருங்க 15, கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில், எப்படி வருவார் பாருங்க, ரொம்ப ரகசியமோ. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், ஆரவாரம், யார் தூங்கிட்டு கிடந்தாலும் முடிச்சிருவாங்களே, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், எங்க யாரு நித்திரை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் விழிச்சிருவாங்களே, தேவ எக்காலத்தோடும். என்ன சத்தம்! அமைதியா நடக்கக்கூடிய காரியமா? அனைவரும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு காரியம். வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 17, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். வருகை ரகசியமாக இருக்கும். உண்மை, அவர் வரும் பொழுது எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் காணும். பிரதான சத்தங்கள், பிரதான தூதனுடைய சத்தம், எக்கால சத்தம், தேவனுடைய சத்தம் எல்லாம் தொனிக்கத்தக்கதாக, எல்லாரும் கேட்கத்தக்கதாக, எல்லாரும் பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் வருவார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறோம். ஆக நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆயத்தம். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். 3 வருகைகள் அல்ல, 2 வருகை. ஒன்று ஆண்டவருடைய மாம்சத்தில் வெளிப்பட்ட வருகை, 2வதாக அவர் மகிமையிலே வரப்போகிற வருகை. அதற்காக ஆயத்தமாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எப்படி ஐயா ஆயத்தத்தோடு வாழ்வது? 1, மனம் திரும்பு. பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். 2வதாக மாசற்ற வாழ்க்கை. 1வதாக மனம் திரும்பிய வாழ்க்கை, 2வதாக மாசற்ற வாழ்க்கை, குற்றமில்லாத வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. காரணம், பரிசுத்தமின்றி ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிலே நிலைத்திருந்து பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழும் பொழுது ஆண்டவருடைய வருகையிலே நாம் பங்கடைவதற்கு ஆயத்தப்படுகிறோம் என்று அர்த்தம். 2 வருகைகள். 1 மாம்சத்திலே வந்தது, இன்னொன்று மகிமையில வரப்போகிறது. அந்த மகிமையின் வருகைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருந்து, விழித்திருந்து, காத்திருந்து, சுத்தமாக நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொண்டு ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வரவழைத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய வருகையின் சில காரியங்களை குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது பலவிதமான அறிகுறிகள் இந்நாட்களிலே தோன்றும் பொழுது, இதோ ஆண்டவர் அங்கே இருக்கிறார், இதோ ஆண்டவர் இங்கே வந்து விட்டார் என்று சொல்லி ஆளுக்காள் தப்பாக போதித்து திருச்சபை குழப்பாமல், அறிகுறிகளை அல்ல ஆயத்தங்களை சார்ந்து ஆண்டவருக்கான ஆயத்தத்தோடு வாழ்ந்து நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக கிருபித்தாரும். எங்களுடைய வாழ்க்கையின் கடைசி வேலைக்காக அல்லது உம்முடைய வருகையின் வேலைக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு வாழ்ந்து முன்னேறி செல்ல கிருபித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.